லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிறவங்களுக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு வந்து தலையீத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் இருந்து சொல்லியிருக்காங்க. நல்லா அடைச்ச மடி எடுத்து தான் மாடு வந்து கன்று வந்து போட்டிருக்கு. சீம்பால் மட்டும் நேற்று 5 லிட்டர் கறந்ததாக சொல்கிறாங்க. நேற்று சாயந்தரமாக தான் கன்று போட்டிருக்கு. கன்று வந்து பார்த்தோம்னா செவல மறையில் ஒரு பெண் கன்று வந்து ரொம்பவே அழகாக வந்து பார்த்தோம்னா பெண் கன்றாக போட்டிருக்கு. பெண் கன்று பாலூட்டி வளர்க்கக்கூடிய பட்சத்துலேயும் நமக்கும் வந்து பார்த்தோம்னா அதிக லாபமாக இருக்கும். நல்ல வாட்டாசாட்டமான கன்றுக்குட்டியாக இருக்குங்க. கன்றுக்குட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிய வரும். மாடும் வந்து ரொம்ப அடைச்ச மடி, நல்ல மடி வளம் காம்பு வளம்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். தொங்கு மடி வந்து கிடையாது, குத்து மடியும் கிடையாது, ரொம்ப அடைச்ச மடியாக இருக்குது. காம்பு வளம் வந்து பாருங்கள், ஒரு 2.5 இன்ச்சு to 3 இன்ச்சு காம்பே வந்து பார்த்தோம்னா இருக்கும். கறக்க பிடிக்கிறதுக்கும் ரொம்பவும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. மற்றபடி சுழிசுத்தம் கொண்ட மாடு தான். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லலாம். குழந்தைகள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணைக்க தேவையில்லை. மாடு வந்து மீடியம் சைஸ்டு மாடு கிடையாது, நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மாடு. எலும்பு கனம் கொண்ட மாடு. தலையத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 15 லிட்டர் கறவை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. உள்மடி மாடாக இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா மடி அதிகமாக தெரியல. இருந்தாலும் சீம்பால் மட்டும் நேற்று சாயந்தரம் 5 லிட்டர் வந்து கறந்ததாக சொல்கிறாங்க. நேரில் பார்க்க வரவங்க வந்து பார்த்தோம்னா மாடு வாங்கினா கூட ஒரு நேரம் கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. தலையீத்து மாடு வந்து இன்னொரு 5-6 கண்ணுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம். இல்லை ஒரு 2 கண்ணுக்கு கறந்துக்கிட்டு கொடுத்தோம்னா கூட வந்து பார்த்தோம்னா அதிக லாபத்துக்கு தான் வந்து பார்த்தோம்னா விற்க முடியும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தோம்னா மாடு வந்து பெரிய சைஸ் மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு பார்க்குறதுக்கு வீடியோலேயே நமக்கு வந்து தெரியுது. நல்ல வாட்ட சட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் மாடு தான். அடுத்தடுத்த கண்ணுன்னு சொல்லி போகும்போது மாடு இன்னும் நல்லா உடம்பு ஏறி ரொம்பவும் பெரிய சைஸில் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற குவாலிட்டியோட மாடு வந்து வாங்குறீங்க அப்படின்னா நேரில் கொண்டு வந்து இறக்கும்போது நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை எடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஆல் ஓவர் தான் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரியும் வந்து பார்த்தோன்னா அவைலபிள்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. பெண்கன்று மாடு 4 பல் போட்டிருக்கு. சீம்பால் மட்டும் 5 லிட்டர் கொடுத்துருக்கு நேற்று சாயந்தரம். கறவை திறன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஒரு 15 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா எடுக்கிறது தீனியை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.